கலக்கம் வேண்டாம் என் பக்தனே. உருகி நேசி, கரைந்து விடாதே. பணிந்து செல், அடங்கி விடாதே. பழகிக்கொள், நம்பி விடாதே. இருப்பதை கொடு, இழந்து விடாதே. கவலை கொள், உடைந்து விடாதே. வாழ்க்கையின் ஓட்டத்தில் துன்பங்கள் உன்னை துரத்திய போதும், மனம் குழம்பி தவித்த போதும், சிக்கலான நேரங்களில் கலங்கி நின்ற போதும், உனக்கு அதை தாங்கி எதிர்கொள்ளும் சக்தியை கொடுத்து உன் கூடவே இருந்து உன்னை காத்து வந்தேன் என் பிள்ளையே. இனி வரும் காலங்கள் உனக்கானதே. கவலைகளையும் தயக்கத்துடன் நிற்பதையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான வாழ்க்கை பாதையில் வீர நடைபோடு. உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். வெற்றிகள் உனதே. வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. என் பிள்ளையே, உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை. நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் கூறியிருந்தாய் அல்லவா? அப்படி நீ பொறுத்துக் கொண்டதால், சில கர்ம வினைகளை ஏற்று நீ அனுபவித்து விட்டதால் அவை முடிவுக்கு வருகின்றன. இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம் பேசுவேன். அவர் மூலம் உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை கிடைக்கச் செய்வேன். உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் என் பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும். நான் உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. கடினமான காலகட்டத்தில்தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபம் வெளிப்படும். நீ யாரை நம்பியிருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை காண்பாய். இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே. ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தில் வினை தீர்க்க தங்கள் கதாபாத்திரத்தில் நடிக்க வந்தவர்களே. அவர்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பார்கள். யார் எப்படி நடந்தாலும் உன் அப்பன் ஈசன் உன்னோடுதான் இருக்கிறேன். அவ்வப்போது மகிழ்ச்சி கிடைக்கும். ஈசன் அருளால் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று பதிவிடு. என்ன நடந்தாலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். யாமிருக்க பயமேன். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவாய். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவாய். உனக்காக உன் அப்பன் இருக்கிறேன். கலக்கமும் கவலையும் வேண்டாம். எல்லாம் நல்லதாக நடக்கும்.